கேசவநந்த பாரதி வழக்கு. இதோட பின்னணி பாத்தீங்கன்னா, வழக்கின் தோற்றம் பாத்தீங்கன்னா, கேரளா நில சீர்திருத்த சட்டம் 1963 கொண்டு வராங்க. கெட்னீர் அப்படின்ற ஒரு மரத்தோட தலைவர் கேசவநந்த பாரதி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. சட்டம் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறார். அதாவது சொத்து உரிமை, மத சுதந்திரம் மீறுவதாக கூறாரு. முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க விவாதம். இந்த வழக்கு நிலம் தொடர்பான விவாதமாக மாறியது. நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரம் குறித்த விவாதமாக பாத்தீங்கன்னா மாறுது. இதுல பாத்தீங்கன்னா 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வா மாறுது. இல்ல 7:6 என்ற பெரும்பான்மையில தீர்ப்பு வழங்குறாங்க. எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பின் எந்த பகுதியும் திருத்தும் அதிகாரம் உண்டு. ஆனா அடிப்படை கட்டமைப்பை மாற்றவோ அழிக்கவோ அதிகாரம் பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. நீதித்துறையோட மறு ஆய்வு. இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா, நீதித்துறை மறு ஆய்வு, வரம்பற்ற அதிகாரம் இல்லை. இதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பை எப்படி இருந்தாலும் திருத்துற வரம்பற்ற அதிகாரம் இல்லை. அடிப்படை அம்சங்களை மாற்றக்கூடாது. அதாவது ஜனநாயகம், மத சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சட்டத்தின் ஆட்சி ஆகியவையெல்லாம் அடிப்படை அம்சம் அப்படின்னு சொல்றாங்க.